Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சேலம் ஓமலூர் சுங்கச்சாவடியில் அக்கவுண்டில் 200 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என கார் உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் வாக்குவாதம் முற்றியதால் நாற்காலியை கொண்டு அவரை தாக்கியுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், அங்கு என்ன நடந்தது? வணக்கம். நேற்று இரவு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில், அதாவது தருமபுரியிலிருந்து சேலத்தை நோக்கி வந்த கார் ஓட்டுநரானது அந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவதற்காக அந்த ஸ்கேன் செய்த போது மினிமம் பேலன்ஸான 200 ரூபாய் இல்லை என கூறி முதலில் அந்த சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இந்த வாகன ஓட்டிக்கும் அந்த வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றியது. குறிப்பாக இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லாததால் கூடுதலான அபராத தொகையும் வேண்டும் என கேட்டதை தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அந்த ஊழியர்கள், சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்கிருந்து நாற்காலியை எடுத்து இந்த வாகன ஓட்டியின் மீது தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனை அறிவித்து அப்பகுதிக்கு வந்த இந்த கருப்பூர் காவல் நிலையத்தில் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பும் முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டவர்களே. ஆனால் இந்த கார் ஓட்டுநர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் இந்த கார் ஓட்டுநரும் அடாவடித்தனமாக இந்த நாற்காலியை எடுத்து தாக்கிய சம்பவம் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.